ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கங்க. இந்த கதை பிடிச்சிருந்தா கேளுங்க கேட்டு ரசிங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். லைக் கண்டு கமெண்ட் கொடுத்துருங்க. இந்த சேனலில் வர வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும்னா சைடில் இருக்கிற பெல்லைக்கான தட்டி விட்டுருங்க. இந்த கதையுடன் உங்களுடன் இணைய போகும் நான் உங்கள் பவானி. சரி வாங்க போவ கதைக்குள்ள. இப்போ நாம் கேட்க போகிற கதை வெண்ணிலவு சாரல் நீ. அத்தியாயம் 4. இரவு வானில் அப்பொழுதுதான் பூத்த பூவினைப் போல் மலர்ந்து சிரித்து கொண்டிருந்தது அந்த வெண்ணிலவு. அதனை ஆசையோடு கண்களுக்குள் நிரப்பி கொண்டவன் மனம் ஏனோ தவிப்பில் ஆழ்ந்திருந்தது. என் மனசை புரிஞ்சிக்காம எங்கே போன? இங்கே நான் மட்டும் நினப்பில் உன்னை காணாமல் உன் முகத்தை கூட பார்க்காம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் தவிச்சிட்டு இருக்கேன். தூரத்தில் இருக்கிற அந்த நிலாவையே பார்த்துட்டீருன்னு என்னை விட்டுட்டு போயிட்டியா என மனதிற்குள் சொல்லி புலம்பிய அஜய் நிலவினில் இருந்து பார்வையை அகற்ற மனதில்லாமல் அப்படியே வெறித்து பார்த்து கொண்டிருந்தான். 2 நாட்கள் கடந்து கதிரின் வீட்டிற்கு கவின்யா நர்சரியில் வீடு திரும்பும் நேரத்திற்கு வந்து சேர்ந்திருந்தாள் அகல்யா. பரதனுக்கு பகல் டியூட்டியாக மாறியிருக்க அப்பொழுது வீட்டில் இல்லாது போக லலிதா தான் இருந்தார். வாமா, வந்துட்டியா? கவி பாப்பா ஒன்னதான் கேட்டுகிட்டே இருந்துச்சு. எதுக்கு எடுத்தாலும் ஒரே ஆடம். பாவம், பெரிய தம்பி தான் திணறி போச்சுமா என ஒரு வழியாக கவின்யாவின் சேட்டையை சொல்லி முடித்திட அது அனைத்தையும் சிரித்த முகத்தோடு கேட்டுக்கொண்டவள் கவின்யா வந்ததும் சாப்பிடுவதற்காக ஆப்பிளை சின்ன பீஸாக கட் பண்ணி கிணத்தில் போட்டு வைத்தாள். நான் பாரு, இங்கே நடந்ததை சொல்லிட்டு நீ போன விஷயத்த மறந்துட்டேன் பாரு. ஆமாம், யாருக்கோ உடம்பு சரியில்லைன்னு போனேன் இல்லைம்மா, இப்போ சரியாயிடுச்சா என லலிதா கேட்க, கொஞ்சம் பரவாயில்லம்மா என முடித்து கொண்டவளிடம் அதற்கு மேல் எதுவும் கேட்காமல், நேராக இங்கே தான் வந்திருப்பா போல, ஏதாச்சும் குடிக்கிறியாமா என அவள் முன் காஃபியை நீட்டினார். அவருக்கும் ஒன்றை எடுத்து கொண்டபடி. கதிர், லலிதா, தங்கவேலு இருவருக்கும் சேர்த்து இங்கேயே தான் சமைக்கவும் சொல்வான். ஆனால் லலிதா, எங்களுக்கு முடியாத நேரத்தில் இங்கே தானே சாப்பிட போகிறோம்ப்பா என சொன்ன பின் கதிரும் எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்தாலும் லலிதா, தங்கவேலு இருவரையும் இந்த வீட்டில் இருப்பவர்கள் பெற்ற பிள்ளைக்கும் மேலாக தான் பார்த்து கொள்வார்கள். அவர்களின் பெற்றவர்களை ஒரே நேரத்தில் இழந்த வழியினாலோ இல்லை அந்த இறைவன் இவர்களை விட்டு பெற்றவர்களை திரும்பி வரவே இயலாத இடத்திற்கு கூட்டிச் சென்றிட அவர்களை கடைசி வரை தங்கள் கூடவே வைத்து பார்க்க இயலாமல் போனதால் கூட இருக்கலாம். காஃபியை ஒரு மிடரு குடித்து கொண்டே, ஹீ லலிதாம்மா, கவி சேட்டை பண்ண மாட்டாளே, அப்புறம் ஏன் அப்படி சொன்னீங்க என அகல்யா கேட்க கவின்யாவை பற்றி சொன்னது அவருக்கே மறந்து விட்டது போல. என்ன சொன்னேன் என்பது போல்தான் பார்த்திருந்தார் லலிதா அகல்யாவை. ஐயா திணறி போனதா சொன்னீங்கல்ல என்றாள். அதுவாம்மா, என்னன்னு தெரியலை, காஞ்சன பாப்பா முகமே சரியில்லை, யாருக்கிட்டையும் எதுவும் பேசலை, கம்முன்னே இருந்ததால் கதிர் தம்பி தான் கவி பாப்பாவை பார்த்துக்கிட்டாங்க என லலிதா சொன்னதும் அகல்யா புருவம் சுருக்கி யோசிக்க ஆரம்பித்த அதே நேரம் வெளியில் பைக் சத்தம் கேட்டது. கதிர் தம்பி தாம்மா என்றதும், காஞ்சனாமா என்றாள் கேள்வியாக. பாரதன் தம்பி கூட வருவாக என்றார். அதற்குள் வாசலில் அகல்யாவின் காலணிகளை கண்ட கவின்யா, லியாண்டி என மான்குட்டி போல் துள்ளி குதித்து ஓடி வந்தாள். அந்த குழந்தையின் முகத்தில்தான் எத்தனை மகிழ்ச்சி! அதுதான் கடவுள் குழந்தைகளிடம் பேசி மகிழ்வார் போல மன சஞ்சலம் நீங்க. ஆண்டி, மம்மி என்கிட்ட பேசவே இல்லை, டூ விட்டுட்டாங்களாம் என சொல்லி அந்த சின்னஞ்சிறு குழந்தையின் கண்கள் கலங்கிதான் போனது. தாங்கவில்லை பெண்ணவளுக்கு. அச்சோ, கவிக்குட்டிக்கு என்ன ஆச்சு? நீங்கள் தான் மம்மிக்கு பிடிச்ச சின்ட்ரலா ஆச்சே, சின்ட்ரலா கலங்கக்கூடாது, ஓகே, எங்கே சிரிங்க என அவளுக்கு கிச்சு கிச்சு மூட்ட குழந்தையும் கிளிக்கு சிரித்தது. கிளிக்கு சிரித்ததிலும் கூட குழந்தையின் கண்களில் நீர் துளிர்க்கத்தான் செய்தது. ஆனால் முன்னால் வரப்பெற்ற கண்ணீர் துளிக்கும் இப்பொழுது வரும் கண்ணீர் துளிக்கும் இருக்கும் சூழ்நிலை வேறு அல்லவா? இந்த கண்களில் இருந்து வரும் உவர்ப்பு நீர் துளிக்குத்தான் எத்தனை அருமை பெருமைகள் நம்மில். அடுத்து என்ன? கவின்யா இந்த 2 நாள் கதையை விவரிக்க துவங்கிவிட்டாள் அவளது பாஷையில். கதையோடு கதையாய் அவளை வேறு உடைக்கு மாற்றி கட் செய்த ஆப்பிளையும் சாப்பிட வைத்திருந்தாள் அகல்யா. அப்பொழுது சொல்லிய கதையில் சின்ன கொசுராக சொன்னதுதான் அன்று அவர்கள் பரதனுக்காக பெண் பார்க்க சென்றது. குழந்தைக்கு தெரியாதல்லவா அவர்கள் எதுக்கு சென்றனர் என்று.
அவளுக்கு அங்கு சென்ற பொழுது சத்யாவையும் சசியையும் பார்த்தது, விளையாடியது, பேசியது என அனைத்தையும் சொல்லி மகிழ்ந்தாள். அவ்வளவுதான். அதை காதில் வாங்கி கொண்டாள் பெண்ணவள். இவளும் அதை பற்றி யாரிடமும் கேட்க முடியாது என்பதால் அமைதியாக கடந்துவிட்டாள். மறுநாள் காலை எப்பொழுதும் வரும் அதிகாலை 5 மணிக்கு வந்திருந்தாள் அகல்யா. வரும்பொழுதே தங்கவேலுக்கு அழைத்திருக்க அவர் வாயில் கேட்டினை திறக்கவும் அவரிடம் இருந்த திறப்பினால் கதவையும் திறந்து விட்டிருந்தார். அகல்யா வாசல் தெளித்து கோலம் விட்டு கொண்டிருக்கும் பொழுதே கதிர்தான் அவசரமாக வெளியே வந்திருந்தான். அவனது தோளில் கவின்யாவை போட்டிருந்தான். கோலத்தை போட்டு முடித்து நிமிர்ந்து பார்த்ததில் கதிரை கண்டதும், என்னாச்சுங்கய்யா? ஆமா, கவியை இந்நேரத்துக்கு எங்கே தூக்கிட்டு போறீங்க என்றவளின் குரலில் அத்தனை பதட்டம். அவளது பதட்டத்தை உணர்ந்தாலும் பொறுமையாக பதில் சொல்லி கொண்டிருக்க முடியாதே. கவிக்கு ஃபீவராக இருக்குது, அதான் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறேன் என்றவன் பதில் சொல்லதோடு காரின் முன் கதவனை திறந்து கவியை அமர வைக்க, இருங்கய்யா நானும் வரேன் என அகல்யா சொன்னதும், அதுவும் சரிதான் என நினைத்தவன் அகல்யா கவியை மடியில் வைத்தபடி முன்னால் அமர்ந்து கொள்ள கதிர் காரினை மருத்துவமனைக்கு விட்டிருந்தான். அகல்யாவுக்கு அப்பொழுதுதான் ஞாபகமே வந்தது. பரதன் வீட்டில் இருக்கும் பொழுது எதற்கு கவியை ஹாஸ்பிட்டல் அழைத்து செல்ல வேண்டும் என. அதை கதிரிடமும் கேட்டுவிட்டாள் அகல்யா. பரதன் இன்னைக்கு ஆப்ரேஷன் இருக்கிறதால காலையில் 3 மணிக்கே ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டான். அவனுக்கு கால் பண்ணேன், அட்டன் செய்யலை, இன்னும் ஆப்ரேஷன் முடியலையோ என்னமோ என சொன்னவன் மருத்துவமனையின் முன்பு காரை நிறுத்தியிருந்தான். முதலில் இறங்கிய கதிர் அகல்யாவிடம் இருந்த கவியை வாங்கி அவன் தோளில் போட்டுக்கொண்டு மருத்துவமனைக்குள் சென்றிட அங்கு தீப்திதான் இருந்தாள். பரதன் இன்னும் ஆபரேஷன் தியேட்டரில் இருப்பதாக சொன்னவள் கதிரிடம் விவரம் கேட்டு டியூட்டியில் இருக்கும் வேறொரு பெண் மருத்துவரிடம் அழைத்து சென்றாள். அந்த மருத்துவரோ, ஏன் சார், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளே சண்டை வந்தால் பேபி என்ன பண்ணுவா பாருங்க, இப்போ கூட மம்மின்னு புலம்பிட்டு இருக்கா என அந்த பெண் மருத்துவர் கதிர் அகல்யா இருவரையும் கவியின் தாய் தந்தை என நினைத்து பேசி கொண்டிருந்தார். இந்த பெண் மருத்துவர் இந்த மருத்துவமனைக்கு புதிதாக வந்திருப்பதால் பரதனை மருத்துவர் என்ற முறையில் தெரியும் என்றாலும் அவனது உறவினரை பற்றி இன்னும் அறிந்திருக்கவில்லை. அந்த மருத்துவர் அப்படி சொன்னதும் அகல்யா, டாக்டர் நீங்கள் நினைக்கிற மாதிரி என பேசப்போக அதை தடுக்கும் விதமாக, டாக்டர் ஃபீவருக்கு இன்ஜெக்ஷன் போடுங்க, இனி குழந்தைய பத்திரமா பார்த்துக்கிறோம் என கதிர் முடித்திருந்தான். அந்த மருத்துவர் முதலில் கதிர் சொன்னதும் கதிரை ஒரு பார்வை அமைதியாக பார்த்தவர் அகல்யாவை பார்த்து மனதிற்குள் சலித்து கொண்டார். ஏதோ அவள்தான் இதற்கு காரணம் என்பது போல. மருத்துவர் ஊசி போடுவதற்குள் கதிரை ஒரு வழியாக்கி இருந்தாள் கவின்யா. தேம்பி தேம்பி அழுது கொண்டிருந்தாள். இன்னும், கவி இங்கே பாருடா, இப்படியே அழுதுகிட்டே இருந்தால் ஃபீவர் அதிகமாகி டாக்டர் இன்னொரு இன்ஜெக்ஷன் போடுவாங்க என அகல்யா கதிரின் தோளில் இருந்த கவின்யாவின் அழுகையை நிற்பாட்டும் பொருட்டு கனிவாக பேசினாள். நீர் முத்துக்கள் நிறைந்த கண்களோடு நிமிர்ந்து மருத்துவரை பார்த்த கவின்யாவுக்கு பெரிய ஊசியோடு நிற்கும் அவர் மிரட்டலாக திரிந்தார். அதே நேரம் அங்கு வந்திருந்தான் பரதன். பரதனை கண்டதும் கதிரிடம் இருந்து பரதனிடம் தாவி இருந்தாள் கவின்யா. அதன் பிறகுதான் பரதனின் மூலம் கதிர், அகல்யா, கவின்யா மூவரும் யார் என அறிந்து கதிரிடமும் அகல்யாவிடமும் தன்னுடைய தவறான புரிதலுக்கும் மன்னிப்பும் கேட்டிருந்தார் அந்த மருத்துவர். வீட்டிற்கு வந்ததும் கவின்யாவிற்கு காய்ச்சல் வந்தது. காஞ்சனா கவியிடம் பேசாததால் என சொல்ல காஞ்சனாவிற்கு மனம் ஏனோ பாரமாய் போனது. இந்த 2 நாட்களாக தன்னை மட்டுமே நினைத்து அண்ணன்களின் மீது இருந்த கோபத்தால் அவர்களிடம் பேசாமல் இருப்பதோடு மட்டும் அல்லாமல் கவியிடம் சரியாக முகம் கொடுத்து மனம் விட்டு பேசாத தன்னை நினைத்து கோபம் வந்தது அவளுக்கு. இப்படி சுயநலமாக இருந்து விட்டோமே என கடிந்து கொண்டவள் அவளது மன்னிப்பை அந்த சிறிய குழந்தைக்கு எத்தனையோ முத்தமிட்டு கரைக்க நினைத்தாலும் குழந்தை என்னவோ மருத்துவர் போட்ட ஊசியின் மருந்து வீரியத்தில் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தால் எதையும் அறியாது தாய் பாசத்திற்காக தவித்த நிலையிலேயே அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தாள் கவி. மம்மி, நான் உன் சிற்றலா இல்லையா மம்மி? ஏ மம்மி, என்கிட்ட பேசலை என முணுமுணுப்பது நன்றாக கேட்டது கதிர், பரதன், காஞ்சனா, அகல்யா நால்வர்க்கும். இதை கேட்டதும் வாயை பொத்தியபடி அறைக்கு வெளியே சென்றிருந்தாள் காஞ்சனா. ஹாலில் உள்ள சோஃபாவில் உட்கார்ந்து அழவே ஆரம்பித்து விட்டாள். அவளது இருபுறமும் சென்று அமர்ந்து கொண்டனர் கதிர், பரதன் இருவரும். அகல்யா கவியுடன் அவள் அருகிலேயே அமர்ந்து தலையை வடி கொடுத்தபடி அமர்ந்து விட்டாள். அண்ணா,
ஏன்னா இப்படி இத்தனை நாளாக நான் அன்பு வச்சவங்க தான் என்னை விட்டு பிரிஞ்சு போய் கஷ்டப்படுத்தினாங்க. ஆனால் கவி ஏன்னா என் மேலே இத்தனை அன்பு வச்சு கஷ்டப்படுறா? இல்லை இல்லை, அவளுக்கு சரியான தாய் நான் இல்லைண்ணா, எனக்கு அந்த தகுதி இல்லைன்னா என கதறி அழுதாள் காஞ்சனா. அகல்யாவிற்கு கதிர் இப்பொழுது ஒரு கடை வைத்திருப்பது, காய்கறி தோட்டம் வைத்திருப்பது தெரியும். பரதன் மருத்துவர் என்பதும் காஞ்சனா கல்லூரியில் வேலை செய்கிறாள் என்பதும் தெரியும். இவர்களது பெற்றோருடன் அவளது கணவர் இளவரசனும் இறந்துவிட்டதும் தெரியும். மற்றபடி காஞ்சனாவிற்கு ஆக்சிடென்ட்டில் ஒரு கால் பறிப்போனதால் அவளது குழந்தை கவியை பார்க்கத்தான் தன்னை வேலைக்கு சேர்த்திருப்பதாகத்தான் இத்தனை நாளும் நினைத்திருந்தாள். ஆனால் காஞ்சனா இப்படி கதறி அழுததும், என்ன சொல்கிறாங்க அம்மா, கவிக்கு தாயாக இருக்க தகுதி இல்லைன்னு சொன்னால் இதுக்கு என்ன அர்த்தம் என மனதில் தோன்றினாலும் இது நமக்கு தேவையில்லாதது என நினைத்தவள் அங்கு பேசுவதை கருத்தில் கொள்ளாமல் இருந்தாலும் அவர்கள் பேசுவது இவள் காதில் விழதான் செய்தது. கதிரும் பரதனும் கொஞ்சம் அல்ல நிறைய பேசிதான் காஞ்சனாவை சமாதானம் செய்திருந்தார்கள். அறையை விட்டு வெளியே வந்த அகல்யா, ஐயா நான் கிளம்பட்டுங்களா, வெளியே வேலை இருக்குது, கவி நல்லா தூங்குறா, ஈவினிங் வரேன் என கதிரின் முகம் பார்த்து சொல்ல கதிரும் சரி என்பது போல் தலையை அசைத்திட சென்று விட்டாள். பரதா நீயும் கொஞ்சம் ரெஸ்டடு, அடுத்து ஒரு ஆப்ரேஷன் இருக்குன்னு சொன்னேன்ல, அதால் கொஞ்சம் நேரம் படுத்துரு, காலையில் சீக்கிரமே எந்திரிச்சு போனதும் உனக்கு டயர்டாக இருக்கும்ல என பரதனை பார்த்து கதிர் சொன்னதும் பரதனும் சென்றுவிட காஞ்சனா கவியின் அருகில் சென்று அமர்ந்து கொண்டாள். கதிர் அப்படியே தலையை பிடித்து அமர்ந்து விட்டான். எது எப்படி இருந்தாலும் கண்டிப்பாக காஞ்சனாவிற்கு திருமணம் முடித்து வைக்க வேண்டும் என்பதில் உறுதியாய் இருந்தான். நந்தாவுக்கு அழைப்பு விடுத்த கதிர் காஞ்சனாவை பற்றி முழு விபரமும் சொல்லி மாப்பிள்ளை பார்க்க சொல்லி தரகரின் மூலம் ஏற்பாடு செய்ய சொல்லியிருந்தான். ஆமாம், நான் சொன்னது என்னாச்சு என கதிர் கேட்டதும் நந்தா, நாம் சந்தேகப்பட்ட மாதிரி இல்லை, ஆனால் இப்படியே நிமிஷத்துக்கு நிமிஷம் மாறுறதுன்னு தான் கண்டுபிடிக்க முடியலை என சொல்ல, சாரிடா, ஒன்று வேற நான் கஷ்டப்படுத்துகிறேன், உன்னோட வேலையை விட்டுட்டு எனக்காக பரவாயில்லடா, இனி நான் பார்த்துக்கிறேன், நீ காஞ்சனாவுக்கு மட்டும் மாப்பிள்ளை பார்க்க உனக்கு தெரிஞ்ச தரகர்கிட்ட சொல்லு, நான் தினகரன்கிட்டையும் சொல்லி வைக்கிறேன் என்கிட்ட. கதிர், நமக்குள்ள என்னடா நீ இப்படி பேசுகிறது, எனக்கு வருத்தமாக இருக்குது, இதை செய்யினா செஞ்சுட்டு போகிறேன் என்றவன் குரல் இறங்கி போனது. சரிடா, என் தங்கச்சிக்கின்னு ஒரு மாப்பிள்ளை இனியா பிறந்து வரப்போகிறான், பார்ப்போண்டா என சொல்ல நந்தாவும், நீ சொல்கிறதும் சரிதான்டா, இன்னாருக்கு இன்னார்னு அந்த கடவுள் எழுதி வச்சிருப்பாராம்ல, அம்மா சொல்லுவாங்க என சொல்லியவன், சரி கதிர் பார்க்கலாம் என அழைப்பை துண்டிக்க கதிரோ தனது மொபைலின் முகப்பில் தெரிந்த தனது குடும்ப புகைப்படத்தில் சிரித்த முகமாய் தாய் பிள்ளையாக இருந்த காஞ்சனா கவின்யாவின் மீதுதான் பார்வை பதித்திருந்தான். உங்கள் 2 பேரையும் கண்ணுக்கு கண்ணாக பார்த்து தாங்கிறவன் நிச்சயமாக வருவான் என காஞ்சனா கவின்யா இருவருக்கும் ஆறுதல் சொல்வது போல் இவனுக்கும் ஆறுதல் சொல்லி கொண்டிருந்தான். வந்ததும் ஒளிராமல் மெல்ல தவழ்ந்து மறைந்து கொண்டது மேகத்தினிடையே. அப்பொழுதும் உனது ஒளியால் பஞ்சு போல் ஜொலிக்கின்றதே மேகம், என்னை என் மனதை மட்டும் ஏன் எங்கோ எடுத்து சென்று ஒளித்து வைத்து கொண்டாய் நான் அறியாமல். அப்படியே இருக்கட்டும் என நான் நினைத்தாலும் என் கண்கள் இப்பொழுதும் உன்னைத்தானே தேடுகின்றது. நிலவாய் என்னை தாளாட்டாவிட்டாலும் சரி, நின் சாரலாலாவது ஸ்பரிசிப்பாயா?